விஜயோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு மாறனும் சிரிச்சுக்கிட்டே வராரு. பார்த்தோன்னே மொத்த பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா கூலாக ஷோஃபாவில் உட்காந்து சிரிச்சிட்ருக்க, என்ன விஜய் இதெல்லாம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், எங்களெல்லாம் இவ்வளோ நாள் ஏமாத்துங்க, பார்த்தீங்களா இவளை பற்றி இப்போவா தெரிஞ்சுங்க, இவ இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா தெரியுமா, இதுலேருந்தே தெரிஞ்சுங்க, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி மாறனும் வீராவும் ஒரு பக்கம் சொல்ல, ஒழுங்கு மரியாதையாக நீயே வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் அப்படியே அழுது சீன் போடுறாங்க. அப்புறம் பலார்னு ஒரு அடி வள்ளி கொடுக்குறாங்க. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடி, உன்னை நம்பி வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருந்தா நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சேன், ஆனால் நீ எங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்க, ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்தி ப்ளீஸ் சித்தி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சித்தி, இந்த குடும்பத்தை சேர்க்கணுன்றதுக்காக பண்ணிட்டேன் சித்தி, அப்போ இது வந்தனால என்னை சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு நினச்சி தான் வந்துட்டு உங்கள் கூட இருக்கணும் சேரணுன்றதுக்காக தான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன், எங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்னை மன்னிச்சிடுங்க சித்திம்மா, உன்னால் பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சுறாங்க. கண்மணி அக்கா, வள்ளி சித்தி, மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் போயிட்டு கார்த்திக், ராகவன், மாறன், வீரான்ட்டு எல்லார்கிட்டேயும் போய் கெஞ்சுறாங்க. யாருமே வந்துட்டு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வள்ளி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு முதல்ல வெளியே போடி அப்படின்ற மாதிரி இழுத்து தள்ளி விடுறாங்க. அப்பாடா இப்போ தான் இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடியே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு கார்த்திக் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு சொல்கிறாரு. அப்படி எழுந்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயும் வந்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. நடிக்கிறா, இது கூட நடிப்பாக தான் இருக்குன்னு யாருமே இது பண்ணி, என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு டாக்டராவது கூப்பிடுங்க, யாராவது உதவி செய்யுங்க ப்ளீஸ், என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருங்கன்ட்டு அவங்க அழுகுறாங்க. அப்புறமா இவங்க வள்ளி போக பார்க்க மாறன் கையை பிடிச்சிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவளுக்கு வந்துட்டு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ராமச்சந்திரன் வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுன்னு ராகவன் கிட்டே சொல்கிறாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் கால் பண்ணிடுறாரு. அப்புறம் கார்த்திகை கூப்பிட்டு தூக்கிட்டு உள்ளே வர சொல்லி சொல்கிறாங்க வள்ளி. அவரும் வந்துட்டு வள்ளி சொன்னனால தூக்கிட்டு வராரு. கார்த்திக் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இது பண்ண அவங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க. டாக்டர் வராங்க, செக் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைல்ல, தலையில் வேறு அடிபட்டுச்சு, என் பொண்ணை காப்பாற்றிலன்னா எனக்கு என் பொண்ணு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மாமா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, அவங்க அம்மா அவங்க பொண்ணு வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த பேருமே செம்ம ஷாக்காகி போயிடுறாங்க. இல்லை இது பொய்யாக தான் இருக்கும், இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் சொல்ல, பிருந்தா வந்துட்டு இந்த டாக்டர் பொய் சொல்கிறாரு, இந்த டாக்டர் டுபாக்கு டாக்டர் நினைக்கிறேன், உண்மையை சொல்லியா, நீ உண்மையிலே டாக்டர் தானா, சும்மாவே ஏமாத்துறியான்னு சட்டையை பிடிக்க வந்துடுறாங்க. என்ன சார் இது, எவ்வளோ வருஷமாக உங்கள் குடும்பத்துக்கு நான் பார்த்துட்ருக்கேன், இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என் மேலே நம்பிக்கைனா வேறு டாக்டர்கிட்ட கூட போய் செக் பண்ணி பார்த்துங்க, இவங்க கன்சீவாக இருக்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமாம்மா இவர் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான்னு சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா, நீங்களும் இதை நம்புறீங்களா, அவள் ஏமாத்துறா, இவ்வளோ தூரம் அவங்க அம்மாவே செத்துட்டாங்கன்னு பொய் சொல்லி வச்சுருந்துருக்கா, இதையும் பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம், நீங்கள் நம்பாதீங்க, அவளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. என்ன சொல்லன்னு தெரியாமல் கார்த்திக்கும் ஏமாத்துறான்னு சொல்கிறாங்க. நான் போயிடலாமா, இங்கே பாருங்க மச்சான், நான் வந்துட்டு எதில் வேணால் இது பண்ணுவேன், இது அம்மா விஷயத்தில் நான் போய் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல, ஆனால் மற்றது எல்லாமே உண்மை, என் வயிற்றில் விளையாடுற குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான், என் குழந்தைக்கு அப்பா எல்லாம் பண்ணிடாதீங்க, நான் எங்கேயாவது போயிட்டு என் குழந்தைய பெற்று கொண்டு வந்து இந்த வீட்டில் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சும்மா வாங்கம்மா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. சரி நீங்கள் உள்ளே போங்க, எங்கேயும் போக தேவையில்லைன்ற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படியே நைஸாக உள்ளே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பின்னாடி எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அம்மாவும் பொண்ணும். அப்புறமா யாராருக்கும் ஒன்றும் பண்ணுறதுன்னு புரியல, பிருந்தாவும் அப்படியே கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் போயிட்டு விஜய் வந்துட்டு அப்படியே சீன் போட்டுட்ருக்காங்க, அழுது சீன் போடுற மாதிரி. அப்புறம் கார்த்திக் வந்து எழுந்துடுறின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிக்க பார்க்குறாங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்துட்டு போய் சொல்வேன், விட்டால் என்னென்னமோ சொல்லுவோப்பில் இருக்குது, ஒழுங்கு மரியாதையே அந்த விட்டு போயிட்றின்னு சொல்லிட்டு கழுத்தை நினச்சிக்க மச்சான் விட்டுரு மச்சான்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்கிறாங்க. அப்புறம் வள்ளியும் கண்மணியும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்புறம் வள்ளி பலார்னு கார்த்திக் ஒரு அறை கொடுத்துட்றாங்க. சித்தி என்னை நம்புங்க சித்தி, நான் எந்த தப்பும் பண்ணல, என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்பா வந்துட்டு உங்கள் மாப்பிள்ளை தான், ப்ளீஸ் சித்தின்றாங்க. இங்கே பாரு, இப்போதைக்கு நான் எதுவும் பேசாமல் போகிறேன், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நம்புவேன், நான் அவ்வளோ பெரிய கேனனெல்லாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அழுது சீன் போட்டிருக்காங்க. அம்மா கதவு சாத்துமான அழுதுகிட்டே சீனை போட்டாங்க. ஏண்டி நீ எப்படி உண்மையிலே கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, அம்மா நீ சும்மா இருமா, அவர் கை கூட என் மேலே படலை, அப்புறம் எப்படி நான் கர்ப்பமாக இருப்பேன், இதெல்லாம் ரீலு, இந்த ஒரு குழந்தை நாடகத்தை வச்சே வந்துட்டு
அவன் மொத்த பேரையும் வந்துட்டு கதி கலங்க வைக்கிறேன் பாரு, கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.